பிரதாப் கிட்ட 2 நாளாக கெஞ்சிட்டு இருக்காங்க இந்த இடத்த வந்துட்டு சுத்தப்படுத்தி கொடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்த வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அது அப்படியே தான் இருக்கணும், எந்த சேஞ்ச் வரக்கூடாதுங்கிற மாதிரி. பழைய காலத்தில் இருந்த மாதிரியே தான் இந்த இடம் வந்து அப்படியே இருந்திருக்குங்க நான் பார்க்கும்போதும். இங்கே கீழே பிரதாப் நின்றுட்டு இருக்கிற இடத்துல இருந்து மேலே வரைக்குமே ஃபுல்லாக வந்து பாறை தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இந்த மண்ணெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணல இன்னைக்கு, சும்மா ஒரு பாதி தூரம் மட்டும்தான் அப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இயற்கையாகவே தண்ணி வந்துட்டு அதுவாக வந்துட்டு இதாகுங்க, ஊறுங்க. அதுக்கு தான் வந்துட்டு இந்த இடத்த நான் க்ளீன் பண்ண சொன்னேன். ஏன்னா தண்ணி ஊறுறது வந்து நம்மளுக்கு அப்படி வாசலில் வந்து வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. வாசல் வந்து மண்ணுங்கிறதுனால அப்படி வந்து எனி டைமும் வந்து ஈரமாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. சரி, இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி அந்த தண்ணி வந்து ஒரு சைடில் போகிற மாதிரி வழி வந்து பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு இந்த வேலையை வந்து செய்ய சொல்லி நல்லா ஃபோர்ஸ் பண்ணி இன்னைக்கு தான் வந்துட்டு பண்ணுறாங்க. சொன்னால் டக்குன்னு கேட்டுருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இந்த வேலையை வந்து எனக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப வந்ததுன்னா கிணத்துலேருந்து தண்ணி எடுக்க முடியாது, ஏன்னா கிணத்து தண்ணி வந்து கலங்கிரும். ஆனால் இந்த இடத்துல இருந்து வர தண்ணி பார்த்தீங்கன்னா கலங்கவே கலங்காது. எவ்வளோ மழை வந்தாலுமே அவ்வளோ தெளிவாக நீட்டாக வந்துட்டு இருக்கும். அதனால் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு மாதிரியே இந்த இடத்த பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால் நான் வந்து அதை வந்து இது பண்ண சொன்னேன், சுத்தப்படுத்த சொன்னேன். எப்படியோ ஒரு வழியாக சுத்தப்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் தண்ணி வரும். இந்த தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு கூட நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து குடிப்போம். அதனால தான் வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டத்துக்கு வந்துட்டு